அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மருத்துவர் ஐஸ்வர்யா. பேஷண்ட் 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. ரொம்ப தலைவலி அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நாடி பிடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாடி பிடிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு செரிமான பிரச்சனை இருந்தனாலதான் இந்த தலைவலி ஏற்பட்டுச்சுன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு நீடில் போட்டு உணவு முறை சொன்னோடனே அவங்களுக்கு தலைவலி சரியாயிருச்சு. அந்த பேஷண்ட் தான் சொன்னாங்க, இதை ஒரு பதிவா போடுங்க. 3.5 வயசு தான், ஒரு 3.5 வயசு குழந்தைதான் சொல்லிச்சு. நம்மளோட வீடியோ பார்த்துட்டு தான் இவங்க நம்ம கிளினிக்கு வந்தாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க ஃபைன். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம தலைவலி எதனால ஏற்படுது, அப்படி தலைவலி ஏற்பட்டா என்ன அக்குபஞ்சர் புள்ளியை பயன்படுத்தலாம், என்ன உணவு முறையை பயன்படுத்தலாம்ன்றதான் பார்க்கலாம். உடல்ல அதிகரிக்கிறனால செரிமான பிரச்சனை அப்ப செரிமானம் ஆகலனாலும் தலைவலி ஏற்படும். அதே மாதிரி மலம் சிக்கல் ஏற்பட்டாலுமே தலைவலி ஏற்படும். அதே மாதிரி நம்ம உடல்ல தலையில நீர் கோர்த்துருச்சுனாலுமே நம்மளுக்கு தலைவலி ஏற்படும். தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகும் போதுமே தலைவலி ஏற்படும். 5 டீ குடிச்சா தலைவலி சரியாயிடுச்சு. அதிகமா இருந்தாலும் அதுவும் ஒருவித தலைபாரம் தான். இதனோட மத்தியில தான் இந்த புள்ளி இருக்கு. இத என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விரலுக்கு இன்னொரு பெயர் பாம்பு விரல். சோ நடு விரல்ல மத்தியில தான் இந்த பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல நீங்க ப்ரெஷர் கொடுக்கறது மூலியமா நீங்க தலைவலியில இருந்து விடுபடலாம். டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் வகுப்புக்கு நம்மகிட்ட அட்மிஷன் நடைபெறுதுன்னு. சோ நீங்களும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கத்துக்கணும், வீட்டுக்கு ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் இருந்தா ரொம்ப நல்லது. சோ நீங்க கத்துக்கணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.